Hi students, had your breakfast? Just now I had. இப்போ தான் எடுத்துனேன். ஒரு ஆம்லெட் சாப்பிட்டேன். மத்தியானங்கிறப்ப டிபி ரைஸ் வரும். பொதுவாக இப்போல்லாம் என்ன தாறுமாறு தக்காளி சோறு டும் டும் டும்ங்கிற மாதிரி தான். தாறுமாறு தக்காளி சோறு, தாறுமாறு தக்காளி சோறு, அந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ். அப்படியே ஒன் பாட் ரைஸ், அரிசி பருப்பு சோறு, தக்காளி சோறு, தேங்காய் சாப்பாடு வச்சு அதில் கலக்கிற தேங்காய் சோறு, புளிச்சோறு, கொஞ்சம் புளி மட்டும் அது கரைச்சி நம்ம வந்து புளிக்காய்ச்சல் பண்ணி வச்சுக்கோ இல்லையா, அது பெரட்டி புடகமோ வத்தலோ வாங்கலாம், இல்லைன்னா வீட்டில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அளவாக பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒன் பாட் ரைஸில் ஓடிட்டுருக்கு. எல்பிஜி இண்டேன் என்ன பண்ணுறது. எனிஹவ் எப்படி இருந்தாலும் நமக்கு வயிற்றுக்கு போருங்கிற அளவுக்கு சாப்பிட்டுருந்தா கூட போகும் இல்லையா. ஒன் பாட் ரைஸ். இதில் வந்துட்டு ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன், ஒரு சின்ன பாட்டு என்னென்னா, பிரசன்னா சார் வந்துட்டு நடித்த படங்கள், இந்த மோகன் சார் நடித்த படங்கள், கார்த்திக் சார் நடித்த படங்கள், இந்த மாதிரி அந்த காலத்து கார்த்திக் சார், இந்த காலத்து கார்த்திக் சார், எல்லாரோடதும் சூர்யா சார், எல்லா நடிகர்களோடதும் நல்லாயிருக்கும். பட் ஒரு சில கேட்சிங் எனக்கு அப்படியே அமைஞ்சிடும் இல்லையா. மோகன் சார் முன்னெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய அந்த மாதிரி ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே சூப்பராக இருக்கும். எல்லோரும் நல்லா பாடல்களாக இருக்கும். நமக்கு சிலது கேட்சிங் ஆடுதல். அது என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து என்னென்னா, இதில் ஸ்கூலுக்கு போயிட்டுருந்தேன். ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் மத்தியானம் 12 மணிக்கு ஒரு டப்பா சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் அப்புறம் அங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து பஸ்ஸை பிடிச்சி அது 5-6 ஸ்டாப்பிங் போய் அங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டரில் போயிட்டு அங்கே கிளாஸ் எல்லாம் எடுக்கணும். இப்போவே பசிக்கும். சாயந்தரம் மத்தியானம் சாப்பிட்டதே ஜீரணம் இருக்கும். அப்படியே பெரிய குடல் சிறிய குடலை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, சரி அப்படின்ட்டு போகலான்ட்டு. அந்த வயசு ஓடி ஓடி உழைக்கிறோங்கிற ஒரு வேகத்தில் வேலை உழைப்போம் இல்லையா. அப்போ என் மாமியார், வீட்டுக்காரர், குழந்தைகள்லாம் இருக்காங்க, வேலைக்கு போகிறோம், கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும்ன்ட்டு. அப்போது அந்த வேதனை பசி கொடுமையில் என்ன பண்ணுவோம், நான் வந்து ஒரு 5-6 ஸ்டாப்பிங்க்கு கழித்து ஒரு இடத்துக்கு போய் சாயந்தரத்துலேருந்து ராத்திரி வரை கிளாஸ் எடுத்துகிட்டு வருவேன். நிறைய பேர் என்ன பெரிய ஹார்ட் ஒர்க்கராக இருக்கீங்க. ஹார்ட் ஒர்க்குனால் எனக்கு பேஷன், டீச்சிங்கிறது ரொம்ப பிடிக்கும். மேபி அதனால இருக்கும். அதுவும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னால் எனக்கு க்ரேஸு, ரொம்ப வெறியாக இருக்கும். இப்போ என்னோட எனக்கு நல்லா வந்துடுச்சு ஆண்டவர்னால. அது பழக பழக நம்ம எதை நாடி போகிறோமோ அது நம்மளே மோஸ்ட் ஓவர் ஆயிடும். அதுதானே இயற்கை. சரி, ஆக்சுவலாக அந்த 5-6 ஸ்டாப்பிங் போய் அப்புறம் கிளாஸ் எடுக்கணும். அதுக்கு நடுவில் இந்த மத்தியானம் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வயிறு பசிக்கும் இல்லையா, அந்த டைமு. அப்புறம் கிளாஸஸ்க்கு போகணும். இதுக்கு நடுவில் இந்த ஒரு பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ் அப்படியே வரும், சொர்க்கம் மாதிரி. அதில் டிஜிட்டல் பாட்டு, இசைக்கு பாட்டு, அந்த பாட்டில் வந்து பசியை மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு அப்படியே சுகமாக கேட்ட ஞாபகம் இன்னும் இருக்குது. சொல்லிட்டா அது என்ன பாட்டுன்னு. ஒரு பாட்டு பிரசன்னா சாரோடது எனக்கு டக்குன்னு மறந்துடுச்சு. ஆனாலும் அவரோடது 2 பாட்டு இருக்குது. அதில் ஒன்று சொல்கிறேன். விழியில் அருகினில் வானம் அது 5 புலன்களின் ஏக்கம், இது அதிசயம் அனுபவமோ யா உன்னை சந்தித்தேன், உன் நட்பை யாசித்தேன், உன் பண்பை நேசித்தேன், இதனால் விழியின் அருகினில் வானம் நானே நன்னா தனே நானே நானன்னா தனே நானே நானன்னா
தானே நானே தானன்னா நானே தானன்னா தானே நானே நானன்னா தானே நானே நானன்னா தானே நானே நானன்னா அதிசயமே அனனனா அனனனா இது முதல் முதல் அதிசயமோ இது முதல் முறை அனுபவமோ அப்படி இன்னொன்று அது என்னது இந்த ஒரு பாட்டுக்கு டக்குன்னு எனக்கு மறந்துச்சு, ஞாபகப்படுத்துகிறேன். தாழ்பட்டனை வந்தாய் முதலச்சாமி கொண்டே வந்தாய் ஞாபகம் வந்துச்சு. தான் நானே தானே தான் நானே நானே தானே 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 நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே தன்னானே தானன்னா ஓ நானே தனநானே தானே தன்னானே நானே தன்னானே ஓ நானே தடுமாறி போனே நம்பி உன்னை பார்த்த நேரம் அலையாத நேரம் நானே கண்ணன் சென்னோரம் ஏன் என்று பார்த்தேன் என்று உள்ளம் கேள்வி கேட்கும் ஆனாலும் நின்னும் நான் நேசிக்கும் நானே நானே தானே 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 ஓ தானே 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 டான் டன் 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 டான் டன் 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 டான் டன் 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 டான் 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 கண்ணாடி முன்னாலே அணியாக நான் வந்தேன் களவென்னும் கள்ளச்சாவி கொண்டே வந்தாய் நான் என்ன மெதுவாக நான் கேட்டேன் நானே தானே நானே தானே நானே நானே தானா நானே நானே டோன் 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 தானே தானா தானே நானா தானே 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 நானே ஓ நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே மென்மேகமே நானே தானே நானே தானே 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 ஓ தடுமாறப் போனேன் அன்பே உன்னை வளர்றேன்ல அந்த வேர்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது. தடுமாறி போனேன் அன்பே உன்னை பார்த்த நேரம் கண்ணினோரம் ஏன் என்று பார்த்தேன் என்று உள்ளம் கேள்வி கேட்கும்
ஆளாத நெஞ்சில் உன்னை நேசிக்கும் தானே 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 தானே. ஆக்சுவலாக நான் போகிறேன் மேலே மேலே இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த காலத்தில் நான் வந்து பசியோட இந்த ப்ரைவேட்டு பஸ்ஸில் இந்த பாட்டு டிஜிட்டல் அதில் மறந்து பசி மறந்து அப்படியே போய் அப்புறம் கிளாஸ் எடுப்பேன். என்ன கிளாஸ் வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து இங்கேருந்து அங்கே போகிறச்ச அங்கேருந்து நான் கிளாஸஸ் எடுப்பேன். 8 7:30 7:45 8 மணிக்கு முடிஞ்சோடனே வீட்டுக்கு 9 மணிக்கு வருவேன். அப்போது வீட்டில் மாமியார் வீட்டுக்கார் 2 குழந்தைங்க எல்லாம் இவங்களையெல்லாம் பார்த்து ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு அங்கே கிளாஸ் முடிச்சுட்டு இவங்களையெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு சாப்பிடலாம் போட்டுட்டு அந்த பசியோடு தண்ணி குடிச்சு பொத்துன்னு போய் படுத்து தூங்கிடுவேன். அப்போ எனக்கு தெரியல என்னென்னா எல்லோரும் சாப்பிட்டாங்களா வா எல்லோரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு, நம்ம இதை தண்ணி குடிச்சிட்டு படுத்து தூங்கிடலாம் அந்த ஒரு ஃபீலிங்கில் இருந்துச்சு. சரி, ஆக்சுவலாக என்னென்னா அதாவது இந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கலாம். இந்த பாடலுக்கு காரணம் என்னங்கிறது என்னென்னா இந்த மாதிரியான ஒரு இதுக்கு வர இல்லையா வேலைக்கு, இந்த வேலைக்கு வந்ததுக்கு நான் வந்துட்டு என்ன காரணங்கிறது நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் போகிறேன் மேலே மேலே அப்படின்னு ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே அப்படின்னு என் பொண்ணுங்க என்னம்மா ஏம்மா நீ கஷ்டத்தில் படுறியா இஷ்டத்தில் படுறியா என்னடி இது. அதாவது 1.5 மாதத்தில் என் பொண்ணு வீட்டில் 1 மாதம் இருந்துட்டு இருந்தேன் ஆஸ்திரேலியா. அப்புறம் அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து எங்கள் அக்கா இருக்காங்க பெருத்தில், அங்கே 1 வீக் இருந்துட்டு வந்தேன். அதெல்லாம் சரி தான். 1.5 மாதத்தில் அப்ஸு டவுன்ஸு எல்லாம் சேர்த்து 8 தடவை அப்ஸு டவுன்ஸு போயிட்டு அந்த மாதிரி ஃப்ளைட்டில் போனேன்னு காது எல்லாருக்கும் தானே இருக்குங்க. இத்தனைக்கு காட்டன் வேர்டு கேட்டால் கொடுத்தாங்க ஏரோஸ்டஸ். காது டப்புன்னு அடைச்சி அம்மா அது ரிலீஸ் ஆகிறப்போ வலிக்குது. சின்ன குழந்தைகளாம் அழுகுது பாவம், அதுகளுக்கு என்ன சொல்லவா தெரியும். அவங்க அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. இருந்தாலும் நமக்கே அப்பா காது அடைச்சாலும் டப்புங்குது. அதுக்கு தான் நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே அந்த மாதிரி. இப்போ ரீசெண்டாக இந்த ஐசியூலாம் 3 தடவை பார்த்துட்டு வந்தனால அடிக்கடி நான் போகிறேன் மேலே மேலே நீங்கள் மேலே விட தொப்புன்னு கீழே வந்துடுறேன் மறுபடியும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க பாவம். எல்லாருக்கும் என் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், ஐயோ பாவம் அப்படிங்கிற இது நல்ல குழந்தை அப்படிங்கிற மாதிரி. எங்கள் வீட்டில் நாங்கள் கடைக்குட்டி தானே, கண்ணு பூமிக்கண்ணுமாங்க. என் பேர் பத்மஸ்ரீ தான், வீட்டில் பூமின்னு பெட்னேம் பூமிக்கண்ணு. அவங்களுக்கு இன்னும் நான் குட்டி குழந்தை தான். பூமிக்கண்ணு ஓடி வந்து பார்த்துருவாங்க எல்லோரும். எங்கள் வீட்டில் அவங்க எங்கள் வீட்டுக்காரோட அம்மா நர்ஸ், அதனால் அவங்களுக்கு வந்துட்டு எப்படி அந்த ஒரு ஊறி இருக்கும் இல்லையா, பேஷனாக ஓடி போய் கவனிக்கணும். அதே தான் எங்கள் வீட்டுக்காருக்கு. ஏதாவது இப்போ நான் நார்மலாக அவரை கூப்பிட்டா கூட என்ன சொல்லுது உடம்பு சொல்ல என்னம்மா சொல்லுமா, அந்த அஜிடேஷன் அவ்வளோ தெரியும். அதுக்குன்னு சண்டை போடுறப்பெல்லாம் கோச்சிக்கிறப்பெல்லாம் இப்படி நம்ம பண்ண முடியாது இல்லையா. அது பல நாள் திருடன் ஒரு நாளுக்கு அப்புறம் புலி வருதுங்கிற கதையாட்ட ஒரு, அதாவது புலி ஒரு சின்ன பையன் ஒரு கதையில் புலின்னு ஒன்று ஓடி வந்தாங்களாம்மா ஊருக்காரங்க. நான் சும்மா சொன்னேனே அப்படின்னு எல்லாம் கோவிச்சிட்டு போயிட்டாங்களாம்மா. 2ஆம் நாள் புலி வருதுன்னு கை தட்டிச்சாம்மா, ஜிங்குன்னு குதிச்சுட்டு எல்லோரும் ஓடி வந்தாங்க. ஐயோ பாவம் அந்த குழந்தை பார்த்தா சின்ன சொன்னேனே அப்படின்னு அது போயிடுச்சு. இன்னொரு தடவை நிஜமாவே புலி வருதுன்னு எல்லோரும் இந்த பையன் சும்மா தான் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நிஜமாவே புலி இது பண்ணிடுச்சு. ஸோ நம்ம வந்து பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தெரியும். நம்ம பொய்யும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பொய்யும் சொல்ல மாட்டோம். இந்த பொய் சொல்ல தெரியாதனால தான் ரொம்பவே தெரிய மாட்டேங்குது, பொய் சொல்ல தெரிய மாட்டேங்குது. அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, ஆக்சுவலாக என்னென்னா எதுவும் சொல்ல வந்தேனே. அதனால் உடம்பு சரியில்லை. என் குழந்தைகளும் எல்லாம் துடிச்சு போயிட்டாங்க. 2 பேர் 2 கண்கள் மாதிரி தானே. அதை விட என்னோடய 3ஆவது கண்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்காரர். இவங்க 3 பேரோடு சேர்ந்து இணைஞ்ச கண்கள் எங்கள் பெரிய பொண்ணோட ஹஸ்பண்ட்.
அவர் தங்க மகன்னு கூட சொல்லலாம், தங்க மருமகன்னு சொல்கிறதுக்கு தங்க மகன்னு கூட சொல்லலாம். எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவ். அதுவும் நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே, ஃப்ரெண்ட்ஸு எனக்கு அவ்வளோ தெரியாது, அவ்வளோலாம் பேச தெரியாது. ஏன்னா அந்த காலத்தில் எஸ்ஐ குவார்ட்டர்ஸில் எங்கள் அப்பா வந்து சொன்னேன் இல்லையா, சப் இன்ஸ்பெக்டர் அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஆனார். அது ஆக்சுவலாக என்னென்னா, அங்கே குவார்ட்டர்ஸு போலீஸ் குவார்ட்டர்ஸில் இருக்கிறப்போ நாங்கள் எல்லாம் இருப்போம் இல்லையா, ஃபஸ்ட் ரூமில் எங்கள் அண்ணா வருவாங்க. அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அண்ணா கூட்டிகிட்டு வரப்போ குடுகுடுன்னு ஓடி வந்து இன்னொரு ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்குவோம். என்ன உன் தங்கச்சிகள்லாம் என்ன அந்த புறத்து மகாராணிகளா, ஏன் பயந்து உள்ளே ஓடிடுறாங்க. இப்போ அதெல்லாம் பயந்து கடைசியில் இப்போ வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷு எப்போ நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நின்று பேசுகிறதுங்கிறதே ஒரு பயம். உதடெல்லாம் துடிக்கும், கையெல்லாம் படபடக்கும். பத்மஸ்ரீ பி கேர்ஃபுல், நோ ஃபியர் அப்படின்னு யானே சொன்னாலும் உடம்பு கேட்காது. அப்படிலாம் ஒரு இடத்துல ஸ்டேஜில் படபடப்பு, பிளாக்கேஜ், படித்ததில் டப்புன்னு பிளாக் ஆகிரும், என்ன படித்தோம் அப்படின்னு. இப்போ என்னோடய பொழப்பே அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாருக்கும் முன்னாடி நின்று பேசுகிறதே ஆகிடுச்சு. அது கோடி பேர் வந்தாலும் சரி, மோடி சார் வந்தாலும் சரி, எனக்கு பயம் போயிடுச்சு. ஏன்னா மேக்ஸிமம் அதே பழக்கம், ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ஷன். அப்புறம் அங்கேருந்து அதான் சொன்னேன், எல்கேஜிலேருந்து லெக்சரர் லெவலுக்கு போயிட்டேன், யூகேஜிலேருந்து யூனிவர்சிட்டி லெவலுக்கு போயிட்டேன், ப்ரீகேஜிலேருந்து பிரின்ஸிபல் ஆஃப் ஒன் பேட் காலேஜ். ஸோ இதில் இருக்கிறப்ப நின்று பேசி தானே ஆகணும், லெக்சர் கொடுத்து தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் அனுபவங்கள். ஸோ இந்த பாட்டு நான் மறுபடியும் அதுக்கே வேணால் மறந்து எங்கேயோ ட்ராக் மாதிரி போயிட்டுருக்கேன். ஸோ நான் போகிறேன் மேலே மேலே அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு அந்த பாட்டு பாடுறதுக்கு எனக்கு அந்த பஸ்ஸில் என்ஜாய் பண்ண பசிய மருந்துன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்து 10 வருஷம் சர்வீஸ் இருக்கிறப்ப திடீர்னு அங்கே எல்கேஜி யூகேஜி நான் வந்து 1 to 5 கிளாஸஸ் அப்போ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். அப்போ வந்து எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களாம் வந்திருக்கு. உடனே அங்கே அந்த டைமில் ஒரு தலைமை ஆசிரியர் என்னை கூப்பிட்டு, நான் 1 to 5 கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்த டைமு என்னை கூப்பிட்டு, அப்போ வந்து ஏம்மா நீங்கள் எல்கேஜி யூகேஜி போக முடியுமா அப்படின்னு. அப்போ தான் நான் எம்எடெல்லாம் வயிற்றில் குழந்தையெல்லாம் வச்சுட்டு, என் மாமியார் எங்கள் வீட்டுக்கார் எல்லாம் கஷ்டப்பட்டு பெரிய வயிற்றில் வச்சுட்டு இருந்தேன். எம்எடு படிக்கிறப்ப ஒரு சென்டரில் போய் எக்ஸாம் எழுதிட்டு அதே வயிறு முட்டை போயெல்லாம் எவ்வளோலாம் பாடுபட்டு படாத பாடு போயிட்டு, அது ஆர்வ கோளாறு, படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது சரின்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி பிஎட் படித்தேன். எங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுத்தாங்க. அதே மாதிரி டைப்ரைட்டிங் அப்போல்லாம் போவேன், பேப்பர் சுருட்டி எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு இங்கிலீஷ் ஃபஸ்ட் கிளாஸ் டைப்ரைட்டிங் பாஸ் பண்ணேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு நல்லா படிக்க வச்சார், எம்ஏ படிக்க வச்சார். ஃபஸ்ட்டு குழந்தை வயிற்றில் இருக்கிறப்ப எம்ஏ படிச்சுட்டு இருந்தேன், செகண்ட் குழந்தை வயிற்றில் இருக்கிறப்ப எம்எட். அதில் வந்து டைப்ரைட்டிங் தமிழ் பக்கத்தில், அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு 2 சந்து தள்ளி, அதுலேயும் தமிழ் டைப்ரைட்டிங் அள்ளி ஃபஸ்ட் கிளாஸ். இப்போல்லாம் எல்லாம் டச் விட்டு போச்சுன்னா மறந்து போயிடும் இல்லையா. எல்லாம் இந்த மாதிரி எதுவும் சொல்ல வரேன், டைப்ரைட்டிங் பிஏபி, முதல் பிஏபிஎட், அப்புறம் எம்ஏ எம்எட். இத்தனை படிச்சுட்டு நம்மளை வந்து தப்பு சொல்ல, எல்கேஜியில் போடணுன்னா முன்னாடி போகிறப்ப டப்புனு கிழத்தெல்லாம் கொஞ்சம் ஜருக்கு தானே. அப்புறம் நான் வந்து அமைதியாக இருப்பேன். ஒன்றும் இல்லை, ஒரு பூனை நான் எதுனாலுமே சூன்னு 2-3 ஓடும், 10 தடவை சூசுனா அது உரன்னு அப்படிங்கும். அந்த மாதிரி நம்மளும் சாது மிரளால் காடு கொள்ளாதுன்னு நம்ம அமைதியாக இருக்கோம். நம்மளை வந்து ஒரு மேலேருந்து ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஆயம்மா வந்து கூப்பிட்டாங்க, உங்களை கூப்பிட்றாங்க தலைமை ஆசிரியர், அதான் பிரின்ஸிபல். சரி போனேன். என்னங்க சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட், இப்போ நான் வந்து இது நீங்கள் இப்போ எனக்கு கொடுக்குறீங்களே, நான் எம்ஏ எம்எட் முடிச்சிருக்கேன், 10 வருஷம் சர்வீஸு, இப்போ என்னை தூக்கி நீங்கள் எல்கேஜியில் போடுறீங்க, இது ப்ரொமோஷனா டீ ப்ரொமோஷனா? இது ப்ரொமோஷனா இல்லை டீ ப்ரொமோஷனா? இதை முன்னேற்றுறீங்களா இல்லை கீழே தள்ளுறீங்களா? இல்லைம்மா, எல்கேஜி யூகேஜியில் சின்ன டீச்சர்ஸ் எல்லாம் யங் டீச்சர்ஸ் வராங்க, கம்மியாக படித்ததுக்கு ஏதோ ஓரளவுக்கு எல்கேஜி அளவுக்கு போடலன்னா குச்சி எடுத்து அடிச்சிடறாங்கம்மா. அதில் அவங்க குழந்தைகளோட அம்மா அப்பாவுக்கு அவங்க குழந்தைங்க பெரிய விஷயம் இல்லையா, பெரிய வைரக்கல் மாதிரி. அது வந்து மற்றவங்க ஹிம்சை பண்ண அவங்களுக்கு தாங்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக சொல்லித்தரதில் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப குழந்தைகளுக்கு இறங்கி அவங்க கீழே இறங்கி அவங்களுக்கு கீழே போய் அவங்க லெவலுக்கு போய் சொல்லித்தரீங்க. அதனால் யூ கேன்
உங்களால் இதையும் முடியும். 2வது இந்த பிரச்சனைகளை தலைவலி சந்திக்க நேரிட வேண்டாமே, கஷ்டப்பட வேண்டாமே, நான் அதுக்காக தான்மா அப்படின்னாங்க. சார் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அசௌகரியத்துக்காக அந்த கஷ்டம் போகணுன்னு என்னை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. சரி, இப்போ எல்லோரும் 6th ஸ்டாண்டர்ட் 1 to 5 கிளாஸஸ் எடுத்து 6th ஸ்டாண்டர்ட் போனால் அது ப்ரொமோஷன் நினைப்பாங்க. ஏன் சார் 1 to 5 கிளாஸஸ் முடிச்சு வயிற்றில் குழந்தையும் வச்சுட்டு எம்ஏவும் படிச்சுட்டு எம்எடும் படிச்சுட்டு என் மாமியார் எங்கள் வீட்டுக்காரெலாம் எவ்வளோலாம் கோஆப்ரேட் பண்ணாங்க. அந்த எக்ஸாம் எழுத எவ்வளோ பாடுபட்ட ஒரு சோறுன்னு பசியை பற்றி சொல்கிறேன். சாரி, அந்த மத்தியானம் நான் வந்து வீட்டுக்கு போனால் என்னால் படிக்க முடியாதுன்னு அங்கேயே காலையில் மத்தியானம் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு தடவை என்ன பண்ணேன்னா சாம்பார் சாதம் அதில் வடுமாங்காய் மேலே வச்சு அப்படி கொண்டு வந்து சாப்பிட்டேன். ஒரு நாள் சாப்பாடே பண்ணலை, கொண்டு வரல. அப்போ எனக்கு பசி, ஆனால் இங்கே படிச்சுட்டு போகலான்ட்டு அந்த ஒரு ரொம்ப டீப் ஏரியா அங்கே ஒவ்வொரு இடத்துல போனேன், எங்கேயுமே எதுவும் கிடைக்கல. ஒரு சின்ன ஹோட்டலு, ஐயோ நான் வேறு வெஜ்ஜு தான், எப்படி எல்லா இடத்துலையும் எனக்கு அட்ஜஸ்ட் ஆகாது அப்படின்னு நினச்சி ஏதோ நடந்து போயிட்டு இருந்தேன் 1 மணி நேரம். அதுக்கப்புறம் படிச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் படிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம். வீட்டில் போனால் நம்ம வீட்டு டியூட்டிஸ் இருக்கும், குழந்தைய பார்க்கணும், மாமியார் பார்க்கணும், வீட்டுக்கார், அது மாதிரி. சரின்னு பார்த்தேன். அப்பா பகவானே, எனக்கு ஒரு இடத்துல பயங்கர பசி கிள்ளிடுச்சு வயிறு. என்னங்க பார்த்தா ஒரு சின்ன மட்டசாலையாட்டு இருந்துச்சு, டேபிள் சேர் இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஒரு சின்ன மெஸ்ஸாக இருக்கும்னு. எங்கே இங்கே மதியம் சாப்பாடு இங்கே கிடைக்குங்களா, பைசா கொடுத்தா கிடைக்குங்களா அப்படின்னு. ரசசோறு இருக்குது, சாப்பாடு, அப்பளம், ரசசோறு, மோர், ஏதோ ஒன்று கொடுங்கம்மா, அதுக்கு நான் பைசா கொடுத்துட்றேன் அப்படி. அப்போ வந்து 20 rupees என்னமோ இல்லை, ஆமாம் 15 to 20 rupees எனக்கு கிடைச்சது. அப்பா எனக்கு பூண்டு ரசம் வச்சுருந்தாங்க, அப்பளம் ஒரு சின்ன அப்பளம் கடிச்சிக்கிட்டே ஏதோ ஒன்று வயிற்றுக்கு போகணுமே. அப்புறம் மோர் சோறு, ஒரு சின்ன ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் சாப்பிட்டுட்டு அப்பாடி போய் மறுபடியும் அதே அதே இடத்துல ஒரு சென்டர் போட்டுருப்பாங்க, அங்கேயே உட்காந்து போய் படிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு 4-5 மணிக்கு 4 அல்லது 5 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி அப்புறம் வீட்டுக்கு போனேன். இப்படியெல்லாம் பாடுபட்டு படித்த பிறகு ஈஸியாக 1 to 5 கிளாஸஸ்லாம் 6th நான் கூடன்னு கேட்கலாம். கேட்டதுக்கு நீங்கள் கேட்கலாம், ரைட்ஸ் அதுக்கு மேலே இருக்குது. இப்போ வெளியே வரப்போ எல்லோரும் வாங்க 6th ஸ்டாண்டர்ட், என்னது 6th ஸ்டாண்டர்டா கேட்குறப்ப கொடுக்கல. இப்போ நான் +2 எனக்கு காலேஜில் இப்போ வாண்டட், நான் அங்கே போயின்னு இருக்கேன். ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி. இப்போ நீங்கள் கூப்பிடாதீங்க, சாரி, எனக்கு அங்கே வாண்டடு. 2-3 இடத்துல என்னை கூப்பிட்றாங்க, நான் அங்கே போய்ட்டு வரேன், பாயின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, பத்மஸ்ரீங்கன்னா அவங்க பெரிய மேலே வேறு லெவலில் இருக்காங்க, பெரிய இடத்துல வேலை போகிறாங்க, தெரியுதில்ல, அந்த மாதிரி நம்ம பாராட்டி தெரியல. இதை விட என்ன கொடுமைன்னா, யார் நம்மளை 1 to 5 கிளாஸஸ்க்கு அதுலேருந்து எல்கேஜி யூகேஜி போட்டாங்களோ அவங்க கைக்கே எஜுகேஷன் ப்ளஸ் ஹிந்து பேப்பர் வந்திருக்கு. எப்போவுமே அவங்களுக்கெல்லாம் ஒரு பேப்பர் வரும் இல்லையா, அவங்க ரூமுக்கு பார்த்துருக்காங்க. இங்கிலீஷில் மந்திரம், அப்படி ஒரு விஷயம்னா அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் மந்த்ரா, அதில் வந்து நான் வந்து கட் யூ ப்ளீஸ் அதை எடுத்தது வந்துட்டு அது வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு இடத்துல கூப்பிட்ருக்காங்க. அவங்க எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து இது பண்ணியிருக்காங்க. உடனே என்னை யார் 1 to 5 கிளாஸ், என் அருமை தெரியாமல் 1 to 5 கிளாஸஸ் போட்டவங்க என்னை எல்கேஜியை போட்டாங்க இல்லையா. என்ன தான் எனக்கு தெரிஞ்சாலுமே அவங்க என்னை கூட கேட்காம பண்ணக்கூடாது சரின்ட்டு. இன்னும் அவங்க ஆஃபீஸ் தலைமை ஆசிரியர்னு சொல்கிறேன் இல்லையா, அவருடைய பிஏ பர்சனல் அசிஸ்டன்ட் அந்த அவங்களை கூப்பிட்டு, அந்த லேடியை கூப்பிட்டு, ஏம்மா இது பத்மஸ்ரீ இல்லை? உடனே அந்த லேடி, ஆமாம் சார் இது பத்மஸ்ரீ தான். சரி, அது இங்கிலீஷ் மந்த்ரா கூப்பிடுமா அப்படின்னாங்க. அவங்க பாராட்டு கூப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் கிளாஸஸ் ஆஸ் யூஷுவலாக போய் எல்கேஜியில் எடுத்துகிட்டு இருந்தேன், அதை போட்டார். உடனே நான் வேர் இஸ் த தம்மன், வேர் இஸ் த தம்மன், ஹியர் ஐ எம் சார், ஹியர் ஐ எம் சார், ஹவ் ஆர் யூ டுடே சார், ஹவ் ஆர் யூ டுடே சார், வெரி வெல் தேங்க்யூ. எங்கே போனாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் அடாப்ட் பண்ணிட்டுருவேன். அவங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம்லாம். இதில் எப்படி க்ரியேட்டிவிட்டி, எப்படி குழந்தைகளுக்கு சொல்லித்தரலாம், இந்த மாதிரி அப்படியே போயிடுவேன். அப்போ அழகாக அழகாக சொல்லி கொடுத்தேன்னு எல்லோரும் சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன்.
அந்த பாட்டெல்லாம் அழகாக குழந்தைங்க ஒரு குழந்தை அழுகுதாம்மா, சண்டே ஸ்கூலுக்கு போகணும், மிச்சு கிளாஸுக்கு போகணும் அப்படிங்கிறாம்மா. இதுன்னு அதிசயமாக இருக்குது. துரத்தி விட்டு குழந்தைய புஷ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதை விட்டுட்டு குண்டலமாக எழுதினதெல்லாம் அழகழகாக எழுத வச்சு எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, எப்படி மிஸ் நாங்கள் ஒரு குழந்தைய வச்சுட்டே அதோடைய வாழுத்தனத்துக்கு எங்களால் தாங்க முடியல, எப்படி குண்டலமாக இருக்கிறத வச்சு அழகான எழுத்து. அதில் ஒருத்தங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஒரு லேடி, அவங்க ரொம்ப சாஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு எப்படி உங்களால் குழந்தைகளை எழுத வைக்க முடிஞ்சது அப்படின்னு அவங்க டைப் பண்ணி அதை பிரின்ஸிபலோட மேடத்தோட இந்த இதில் எல்கேஜியில் ஒரு குட்டி பிரின்ஸிபல் அவங்க இதில் எழுதியிருக்காங்க. ரியலி வி ஆர் ஸோ ப்ளீஸ் அபவுட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டீச்சர் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி குண்டலமாக எழுதி இந்தளவுக்கு எழுத வச்சுருக்காங்க. அவங்கவுங்களுக்கு ஆக்சுவலாக குழந்தைங்க ஆளுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுங்கிறது சைக்காலஜி தெரியும் இல்லையா. நம்ம ஆல்ரெடி எல்லாம் படிச்சுட்டு தானே இப்போ எல்கேஜியில் இருக்கேன். தப்பாக சொல்லலை, எல்கேஜியில் மோசம் என்னோடய லெவலை வந்து கீழே ஜம்பிங் பண்ணக்கூடாது. அப்புறம் சரின்னு பார்த்தேன். என்னோடய படிப்புக்கும் எல்லோரும் சொல்கிறாங்க, ஏண்டி நீ எம்ஏ மட்டும் படிச்சு இப்படி இங்கே போட்டிருக்காங்க, இங்கேன்னா நான் கேவலம் சொல்ல, என்னோட அடுத்த லெவல் இல்லாமல் இப்படி எனக்கு இதாக இருக்கும் இல்லையா. இனி இங்கே இருந்தால் லாய்க்கில் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னா வெளியே கிளம்பிட வேண்டியது தான். இங்கே இருந்தால் என்னோடய வளர்ச்சி இருக்காது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஒரு குழந்தைங்கிறப்ப அவங்களுக்கு தெரியும் உங்கள் பாசத்தில் அது அட்வான்டேஜ் இருக்கும் குழந்தைங்கன்னா. இங்கேனா அப்படின்னா பேசாமல் அப்படின்னா டக்குன்னு அமைதியாகிடும். அதெல்லாம் தெரியும் இப்போ எப்படி எல்லாம் டைப்பாக மாற்றிக்கணும்னு. ஒன்றும் இல்லை, அதுக்கு ஜெண்டர் கூட தெரியாது இல்லையா. அவன் அடிக்கிறாள், அவள் கிள்ளறான், அதுக்கு தெரியாது அது பையனா பண்ணணும். இதுவே நம்ம பிஸியாக இருந்தால் அடிக்காத கிள்ளாத அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து வளர்ச்சி பார்க்கணும் இல்லையா. அதனால் இதிலேருந்து என்ன பண்ணேன், அங்கே இதுக்கு நடுவில் சைடில் நான் வந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன். ஒரு இதில் பெரிய லெவல் ஸ்கூலில் +2 ரெடி ஆகிட்டேன். நான் ஷார்ட் லிஸ்ட்டில் வந்துட்டேன். ஆனால் என்ன ட்ராபேக்னால் என்னை எம்ஏஎம்எட் முடித்து என்னை எல்கேஜி யூகேஜியில் போட்டாங்களா, அது வந்து எனக்கு கஷ்டம் இல்லை, எனக்கு என்னுடைய வளர்ச்சியை பாதிக்குது. உங்களுக்கு 6th to 10th 11th 12th கிளாஸஸ் 11th 12th கிளாஸஸ் எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு திறமை இருந்தது. எனக்கு அனுபவத்தை கொடுக்கறத வந்து காலை பிடிச்சி இழுத்துட்டாங்களே, நான் என்ன பண்ணுறேன்னு மனசில் வச்சுன்னு ஐ எம் ரெடி டு டூ, பட் ஐ have not been given the experience to me. I am good in that. I am skillful, but there is no room for the room இல்லை அந்த இடைவெளி, there is no space for my skill. எனக்கு வந்து there is no opportunity given for me அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் வாய்ப்பு வந்து எனக்கு கொடுக்கல இல்லையா. அதனாலே நான் கீழே என்னென்ன பண்ணுறது. அப்புறம் பெருசாக எங்கேருந்து சரியாகாதுன்னு எல்கேஜிலேருந்து அப்புறம் சைட் பை சைடு ஒர்க்கெல்லாம் போயிட்டு அப்புறம் அந்த ஸ்கூலில் புது ஒரு பிரின்சிபல் இருந்தார். அவங்க என்ன நல்லா பெரிய இடத்துல வேலை கிடைச்சிருக்காமே, வெரி குட். நாம் வெளியே வந்த பிறகு அவர் சாஃப்டாக தானே பேசுவார். அப்புறம் அந்த ஒரு தலைமை ஆசிரியை, வாட் மேடம் போத் ஆஃப் அஸ் ஆர் சேம் யூனோ, நம்ம 2 பேர் சேம் இல்லை. பார்த்தா நீங்கள் ஸ்கூலில் காலேஜ்லேயும் வந்துட்டேன் மேடம் பாய் அப்படின்னு ஓடிட்டேன். ஒரு மிஸ்ஸு ஒருத்தங்க இருப்பாங்க. இது என்னென்னா அப்போ சொன்னேன் இல்லையா, எல்கேஜிலேருந்து லெக்சரர் லெவல், யூகேஜிலேருந்து யூனிவர்சிட்டி லெவல், ப்ரீகேஜிலேருந்து பிரின்ஸிபல் லெவல், அதுக்கப்புறம் பிரின்ஸிபல் லெவல் பிஎட் காலேஜ் அவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவெல்லாம் இறந்து அது இந்த பக்கம் எங்கள் மாமியார் இந்த ஒரு இதில் வந்து சரி வீட்டில் அம்மாங்கிறது கொஞ்சம் ஏக்கம் வந்துடுச்சு. குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஏக்கம் வரக்கூடாது, அதில் கொஞ்சம் மைண்ட் லெவலில் இருந்த வீட்டில். ஆனாலும் பாடுற வாயும் ஆடுற காலும் சும்மாவாக இருக்கும். அடுத்தது மறுபடியும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டர்ஸ், இந்த மாதிரி பல விதமான நம்ம மூஞ்சி பார்த்து யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. பொதுவாக சாப்பிட்டு இதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு வாய் திறந்தால் அவங்க துண்டைக்காணும் துணிக்காணுன்னு ஓடிடுவாங்க. பொதுவாக அப்படி தான், யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.